யாரையாவது விட்டு இந்த காலை அப்படியே பின்னாடி இழுக்க சொல்லுங்க. கிராஸா இழுக்க சொல்லுங்க. பின்னாடி இல்லை, அப்படி கிராஸா. உங்களுக்கு இந்த லோ பேக் பெயின் அடிக்கடி அந்த பெயின் இருக்கு, இல்லை இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெயின் இருக்கு, போகவே மாட்டேங்குதுன்னா இதை பாருங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இதையும் பண்ணுங்க. சார் நம்ம அப்போ சொன்னல இப்படி கிராஸை டச் பண்ணுறோம், அதை பண்ணுங்க. கையை இப்படி ஊண்டிக்கணும். ஃபுல்லாக இந்த காலை டச் பண்ணி மொழியை மடக்காம நல்லா பாருங்க. அப்படி திரும்பி மேலே பார்க்குறா இருப்பாங்க, அப்படி ஃபுல்லாக பண்ணுங்க. சார் அந்த பக்கம் ஆப்போசிட்ல பண்ணுங்க. சூப்பராக பண்ணீங்களே, சூப்பர் சூப்பர். இப்போ பண்ணும்போது அந்த பிடிப்பு பூரா ரிலீஸ் ஆயிரும். சப்போஸா போதும் போதும். அதே மாதிரி நிற்கும் போது இப்படி ஆப்போசிட்ல காலை இப்படி பண்ணுங்க, இப்படி டச் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல இப்படி மாற்றி டச் பண்ணுங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்குறவங்க இதை அடிக்கடி பண்ணுங்க. இங்கிட்டு ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. அதே மாதிரி பேக் சைடு இப்படி ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. இதை டச் பண்ணுங்க, இப்படி டச் பண்ணுங்க. உடனே சரியாயிரும். உடனே அந்த இடத்துல பெயின் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆயிரும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா திரும்புங்க, காலத்துக்கு யாரையாவது விட்டு இந்த காலை அப்படியே பின்னாடி இழுக்க சொல்லுங்க. கிராஸா இழுக்க சொல்லுங்க. பின்னாடி இல்லை, அப்படி கிராஸா. அப்படி கிராஸா நிப்பாட்டி ஒரு 30 செகண்ட் நிப்பாட்டினீங்கன்னா இந்த இடத்துல ரத்த ஓட்டம் பாஞ்சு உடனே பெயின் ரிலீஃப் ஆகும். இந்த 3 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதே தான், இப்படி இப்படி போய் டச் பண்றோம்ல, இப்படி டச் பண்றோம். அதை பின்னாடி ஒருத்தரை வச்சு இங்க ஒரு யாருமே இல்லைன்னா கூட அப்படி நிப்பாட்டுங்க. ஒரு 30 செகண்ட் நிப்பாட்டுங்க. கிராஸா கொண்டு போய் நிப்பாட்டுங்க. இங்க ஃபீல் பண்ணுங்க, எங்க வலிக்குதோ அங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுங்க. உடனே சரியாகும். நீங்களே செஞ்சுட்டு சிரிப்பீங்க பாருங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. தேங்க்யூ.